தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் ஒரு மிக முக்கியமான மாவட்டம் திருச்சி மாவட்டம். அந்த திருச்சி மாவட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தொகுதி வந்து மணப்பாறை. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற முறை எம்எம்கே, அதாவது நம்முடைய திமுகவுடைய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட கட்சி வந்து கிட்டத்தட்ட 44.23%, அதிமுகவில் கிட்டத்தட்ட 38.7, நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9% வாக்குகளும், தேசிய முற்போக்கு திராவிடம் கிட்டத்தட்ட 5% வாக்குகளும் பெற்ற ஒரு தொகுதி வந்து இந்த மணப்பாறை தொகுதி. இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு 5% வாக்குகள் வந்து தேமுதிக கையில வச்சிருக்குது, அந்த பேஸ்கெட் வச்சுட்டு இருக்கு. அது அமமுகவும் சேர்ந்துதான் அந்த வாக்குகள் இருந்தாலும் அது வந்து அமமுக ஒரு கோட்டை. அந்த நேரத்துல வந்து 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே அப்துல் சமத் போட்டியிடுறாரு, BL விஜயகுமார் மற்றும் கதிரவன் மற்றும் அருணகிரி போட்டியிடும். இந்த ஒரு தொகுதியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற மாதிரி 44% வாங்கிய திமுக 40%, 39 வாங்கிய அதிமுக 35% வாக்குகளும், 9 வாங்கிய நாம் தமிழர் 19. திருச்சி பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரமாதமா வந்து ஒரு விஷயம், பிரமாதமா வந்து ரொம்ப அதிகமான வாக்குகள் வந்து திருச்சி கிடைச்சிருக்கு. அதுல நாம் தமிழர் 9ல இருந்து 19% வாக்குகளும், தாவேகா 6% வாக்குகளும் பெற்றிருக்கும். இந்த மணப்பாறை தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல வந்து கண்டிப்பா திமுக 5% வாக்கு வித்தியாசத்தில் இந்த தொகுதியை வந்து கைப்பற்றும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துல சென்ற மாதிரி அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10, 8, 9% வாக்கு வித்தியாசம், 19,915 வாக்கு வித்தியாசம் வந்து வெற்றி படைச்சிருக்காங்க. அதிமுக 39%, நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7.46. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையமும் இல்ல, அவங்களும் இல்ல. அதனால வந்து இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. மக்கள் நீதி மையம் அந்த மாதிரி கட்சிகளுக்கு 3வது 4வது, நாம் தமிழரோட மிச்ச எந்த கட்சியுமே இங்க பெரிய பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி இதே மாதிரி தேர்தலில் யார் போட்டிருக்கா, துரைராஜ், மோகனகரன், ரமேஷ் மற்றும் தர்மராஜ் போட்டியிடும். இந்த தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல 47% வாங்கிய இந்த திமுக 40, 39% வாங்கியிருந்த அதிமுக 37% வாங்கிய இந்த நாம் தமிழர் கட்சி 17%, தாவேக்கு 6% வாக்குகளும் பெறும். இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்துல வந்து நிச்சயமா திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசம் நிச்சயம் வந்து கைப்பற்றும். திமுக குறையிற வாக்குல அதிமுக மாறாத இதுல பெரிய பிரச்சனையே, திமுக இருந்து குறையும் வாக்குகள் வந்து அதிமுக மாறாம 3வது 4வது கட்சிகளுக்கு மாறுவதாலதான் அது எல்லாமே அதிமுக வந்து பெரும்பாலும் பெரிய பலனை கொடுக்கல. அதே மாதிரி பல தொகுதியில் வந்து அதிமுக இருந்து குறையக்கூடிய வாக்குகள் திமுக மாறாதனாலதான் அங்கேயுமே வந்து 3வது 4வது கட்சியினுடைய ஒரு உள்ள நுழைவதால் வந்து இது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு தேர்தலாக திமுக அதிமுக இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய 4வது திருச்சிராப்பள்ளி. திருச்சியினுடைய பெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. சென்னை போல ஒரு ஒரு முக்கியமான தொகுதி வந்து இந்த திருச்சி வெஸ்ட். இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் நேரு, நேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வாக்கு வித்தியாசம் மட்டும் பாருங்க 85,109. சென்னையில பல தொகுதி இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. இப்ப ஏவா வேலூருடைய தொகுதி, அப்புறம் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவோட தொகுதி, நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதிமுக அதே மாதிரி எடப்பாடி ஐயாவோட தொகுதி, வேலுமணியோட தொகுதி, தங்கமணி எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் மட்டும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க. அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் நீங்க பாருங்க. அந்த பகுதியில் அவங்க வச்சதான் சட்டம், அந்த அவ்வளவு சட்டம்ன்ற முறையில என்ன சொன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்க சொல்றதை வந்து கேட்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது. சென்ற முறை இந்த திருச்சியில பாத்தீங்கன்னா 65% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதிமுக 18%. பெரிய ஒரு ஆச்சரியம். நாம் தமிழர் கிட்டத்தட்ட 9% வாக்குகள் பெற்றிருந்த இந்த தொகுதியில வந்து நம்முடைய மக்கள் நீதி கூட்டணி கட்சி கிட்ட ஒரு 5.76% ஓட்டு வாங்கியிருந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை அதே மாதிரி நேரு அதிமுக கூட்டணி சார்பாக நம்முடைய அமமுகவும், ராஜமூர்த்தி அப்படின்ற டிவிகே மற்றும் புவனேஸ்வரி அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடும். இந்த தொகுதியில சொல்லவே வேணாம், அது நேரு அவரோட தொகுதி தான். 54% வாக்குகள் குறைஞ்சா கூட, 35 குறைஞ்சா கூட, 5ல இருந்து 13 ஏறினா கூட, 10% வாக்குகள் இந்த இடத்துல வந்து தாவேக்கா வாங்கினா கூட இந்த தொகுதியில வந்து திமுக 9% வாக்கு வித்தியாசம் நிச்சயமா நேரு அவர்கள் வந்து நிச்சயமா வந்து வெற்றி அடைஞ்சிருவாரு. அடுத்து நம்ம பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட். இந்த தொகுதியில சேர்ந்த இன்னைக்கும் இது ஒரு மிக முக்கியமான தொகுதி. உங்களால வந்து அதிக பேரால வந்து இந்த முறை வந்து ஒரு பார்க்கப்படும் ஒரு தொகுதியா இருக்கிறது வந்து இந்த திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட். திருச்சி கிழக்கு தொகுதி வந்து ரொம்ப பல பேரால வந்து ரொம்ப எப்படி வரும் ரிசல்ட்னு சொல்லி இயக்கத்தோட பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. அது முக்கியமா தாவேக்கா நண்பர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆவலோட பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியில சென்ற முறை இனிகோ இருதயராஜ் வந்து கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசம் மட்டும் 54,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக 54.56% வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த இடத்துல. நம்மளுடைய அதிமுக சார்பாக 23, நாம் தமிழர் கட்சி 8, மக்கள் நீதி மையம் 6.59. நான் தனிப்பட்ட விஷயமா சொல்றேன், அவர் வந்து நம்முடைய இந்த முறை போட்டி போடுற ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இனிகோ இருதராஜ், ராஜசேகரன், நம்முடைய விஜய் மற்றும் கிருஷ்ணசாமி போட்டியிடும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருவரும் ஒரு காரணம் சொன்னா கூட என்னை போன்ற ஆட்களுக்கு வந்து ஒரு திமுகவோட இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒரு தொகுதியில வந்து
கண்டிப்பா வந்து இவர் அவர் தைரியமா போய் போட்டி போடுறது வந்து நம்ம வந்து பர்சனலா வந்து பாராட்டணும். நம்ம சும்மா வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன காரணத்தால போட்டி போட்டாலுமே 54,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில வந்து ஒரு 5% 4% விட பரவாயில்ல, அத்தனை வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில போய் விஜய் வந்து போட்டி போடுறாரு. அவர் ரெண்டு தொகுதியில போட்டு போறாரு அப்புறமா இருக்கட்டும். அந்த மாதிரி போட்டி போடும் இந்த தொகுதியில் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். இந்த முறை கிட்டத்தட்ட திமுக 57 அப்படியே 16% வாக்குல வந்து திமுக குறைகிறது. அதிமுக 5% வாக்கு 23 அப்படியே 18% வாக்குல குறையுது. நாம் தமிழர் பல இடத்துல வந்து நேரம் வேற இவர் விஜய் சார் மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு 20-22% வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஆனா 15% வாக்குகள் வாங்குறாங்க. விஜய் சார் கிட்டத்தட்ட ஒரு 28% வாக்குகள் வந்து நிச்சயமா வந்து இந்த திருச்சிராப்பள்ளியில தொடர்றாரு. இந்த சத வாக்குகள் வந்து நம்மளால வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. ஏன்னா இது மேலேயும் இருக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கலாம். ஆனால் திமுக வெற்றியை வந்து இந்த தொகுதியில வந்து தடுப்பதுன்றது அவ்வளவு பெரிய ஈஸியான காரியம் கிடையாது. விஜய் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா கூட கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்க வருவாங்க. இது வந்து நான் போட்ட அதிகபட்ச வாக்குகள், அதையும் மீறி அவர் வருவது அப்படின்றது வந்து கொஞ்சம் என்ன பொறுத்து நடக்காத காரியம். ஏன் அப்படின்னா அவருடைய உழைப்பு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதல அந்த தொகுதி மக்கள்கிட்ட வந்து ஒரு சலிப்பு இருந்தது. எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒன்னா இருக்கு. இப்ப நாள்கள் போக போக இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையதால இன்னும் கூட குறையலாமோ அப்படின்ற எண்ணங்கள் கூட இருக்கு. ஆனா இந்த சதத்தை அவர் தாண்டுவது பெரிய கஷ்டமா இருக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு 11% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த முறை 2வது இடத்தையாவது கண்டிப்பா வந்து விஜய் சார் பிடிப்பாரு. எப்படி மக்கள் நீதி மையத்துல கமலஹாசன் சார் வந்து கோயம்புத்தூர் பிடிச்சாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2வது கண்டிப்பா பிடிப்பாரு. ஆனா முதல் இடம் வந்து ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நடந்தால் வந்து ஒரு ஆச்சரியப்போட விஷயமா தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க பார்க்கக்கூடிய தொகுதி வந்து நம்ம திருவெரும்பூர் தொகுதி. இதுல வந்து அகைன் இன்னொரு மினிஸ்டர், ஒரு சிட்டிங் மினிஸ்டர், அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு வயது கொஞ்சம் குறைந்தால் அடுத்த கட்ட தலைவர்கள் நம்ம உதயநிதி சாருடைய நெருங்கிய நண்பர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடும் இந்த தொகுதியில சென்ற முறை 53% வாக்குகளும் அதிமுக பாருங்க கிட்டத்தட்ட வெறும் 28% வாக்குகளும், நாம் தமிழர் 8% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 7.5% வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க அந்த திருவெரும்பூர் தொகுதியில. இந்த தொகுதியில இந்த முறை யார் யார் போட்டு போடுறாங்கன்னா அதே நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், பி குமார் மற்றும் நாவல்பட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடும் இந்த தொகுதியில. ஒரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருக்காருங்க நாம் தமிழர்ல. அவரு கிட்டத்தட்ட ஒரு 17% வாக்குகள் வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பெறாரு. ஆனா அது வந்து மறுபடியும் வந்து திமுக ஒரு கோட்டை. திருச்சியே திமுக கோட்டை தான். எப்படி கோயம்புத்தூர் வந்து எப்படி அதிமுக கோட்டையா இருக்கு, அதே மாதிரி திருச்சி வந்து திமுக கோட்டை. 54 43% குறைந்து இருக்கு. அப்பயும் குறையுது. ஆனால் அவருடைய வெற்றி வந்து பாதிக்காது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க தாவேக்கா பாருங்க கிட்டத்தட்ட 15% வாக்குகள் பெறுது. இந்த 15% வாக்குகளை எதனா வந்து ஒரு ஷேர் பண்ணலாமே தவிர இந்த வாக்குகளை வந்து நம்ம ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா இதுல வந்து எதனா பண்ணலாமே தவிர இது வந்து பண்ணக்கூடிய கஷ்டம் வந்து ஒரு 17 ஒரு 20-22 வரையும் வரலாம். ஏன்னா நல்ல வேட்பாளர் ஜல்லிக்கட்டு நல்ல பேர் இருக்கு இந்த தொகுதியில. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17-20 வாக்குகள் பெறலாம். ஆனா அது நாம் தமிழர் தான் திமுக வந்து குறையாது, நம்முடைய தாவைகள் வந்து குறையதான் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த முறை இந்த வந்து கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வித்தியாசத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து கண்டிப்பா இந்த தொகுதியில வென்று திமுக இன்னொரு தொகுதி வந்து வெற்றியாக ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது லால்குடி. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 48-59, ஏடிஎம்கே 38.89, நாம் தமிழர் 9.30, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1.68. இந்த லால்குடி தொகுதியில சென்ற முறை பாருங்க 16,949 வாக்குகள் வாங்கினா கூட நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 9.5% வாக்குகள் பெற்றிருக்கும் இந்த லால்குடி தொகுதி. அது ரொம்ப உள்ள இது வந்து ஒரு ஒரு கிளீன் எக்ஸாம்பிள். இது நீங்க வந்து என்ன பண்ண வேணும்னா இது இப்படி எடுக்குமா எடுக்குமா சந்தேகப்படவே வேணாம். அது எங்கெல்லாம் உள்ள போனா கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் வந்து ஒரே நகரம் போது ஒரு 2% அதிகமா இருக்கு. கிராமங்கள் உள்ள போக கண்டிப்பா அவருடைய வாக்குகள் வந்து கண்டிப்பா பிரியாம அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பாயிண்ட் வந்து நம்முடைய நாம் தமிழருக்கு. இந்த முறை பாராளுமன்றம் அதோட அதிகமா எடுத்திருப்பாங்க. ஆனா பாராளுமன்றம் வந்து ஒரு முதலமைச்சருக்காக வாக்குகள் அளித்தது கிடையாது. அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணல. நம்ம சென்ற முறை 2021 வாங்கிய அதே வாக்குகள் வச்சு நம்ம இந்த முறையும் கணக்கெடுக்கிறோம். அந்த முறை இந்த முறை பாரிவள்ளல் அப்படின்றவரும், லீமா ரோஸ் அப்படின்றவரும், KP கிருஷ்ணன் மற்றும் மதன் 4 பேர் போட்டி போடுறாங்க. இந்த லீமா ரோஸ் யாருன்னு தெரியும், ஆதவ அர்ஜுனா அவரோட மாமியாரு. ஆதவ அர்ஜுனோட மொத்த குடும்பமே வந்து இந்த முறை வந்து ஒரு இடத்துல இருந்து பையன் பாண்டிச்சேரியில, அம்மா இங்க, அவரு ஆதவ மருமம் வந்து நம்முடைய தாவேகால போட்டி போடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்றது நம்மளுக்கு வந்து ஒரு கட்சியில ஒருத்தர் வந்து முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இந்த தேர்தல்ல இந்த முறை லால்குடியில வந்து தேர்தல் நடக்கும் பட்சத்துல திமுக 49-40 ஆகவும், அதிமுக 39-36 ஆகவும், நாம் 9-20% வாக்குகளும், இவங்க வந்து தாவேக்கா 4% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த லீமா ரோஸ் மற்றும் நம்ம பாரிவள்ளல் நடக்கக்கூடிய இந்த போட்டியில வந்து நிச்சயமாக திமுக ஒரு 4% வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறும். நம்ம சொல்றது எல்லாமே வந்து வெறும் இது மட்டும் பார்த்து நாங்க கலைஞரும் சேர்த்து
சென்ற முறை அவங்க வாங்கிய வாக்குகளும் சேர்த்து கூட்டி கழிச்சு தான் அதை ஒரு கணக்கு போட்டு சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குறது மணச்சநல்லூர். இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் பாருங்க. இதை வந்து நம்ம வந்து ஒன்று தோக்கணும் யாருன்னா சொன்னா நீங்க நம்புவீங்களா? 60,000 வாக்குகள் வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு கதிரவன் அப்படின்ற ஒரு திமுக வேட்பாளர். குறையினா கூட ஒரு அளவு தான் குறையும். நீங்க வந்து அதிகபட்சம் நீங்க ஒரு கணக்கு நீங்களே போட்டு பண்ணல. நான் 10 பேர் 100 பேரை மட்டும் கேட்டு இது நம்ம சொல்றது கிடையாது. 100 பேரோட கேட்டு இதையே கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். சென்ற முறை பாருங்க 59,612 வாக்குகள் 59%, பரம்ஜோதி அப்படின்ற அதிமுக 29%, நாம் தமிழர் கட்சி 7.34, மக்கள் நீதி மையம் 1% வாங்கி இந்த மணச்சநல்லூர் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த முறை யார் யார் போட்டி போடுறாங்கன்னா கதிரவன், பரதன், சரவணன் மற்றும் தேன்மொழி போட்டிடும் இந்த மணச்சநல்லூர் தொகுதியில இந்த முறை தேர்தல் நடக்கும் பட்சத்தில் 51 44ஆகவும் 32 35ஆகவும் 5 13% தாவேகா 10% வாக்குகளும் பெறும் இந்த இடத்துல இந்த முறை போட்டிட்டாலும் திமுக நிச்சயமாக 9% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியா இருக்க போகுது. அடுத்து நம்ம திருச்சியில பார்க்கக்கூடிய தொகுதி வந்து முசிறி. முசில் வந்து இந்த சென்ற முறை திமுக மறுபடியும் பாருங்க 26,836 வாக்குகள். அதிமுக ஜெயிக்கு 2000 3000 5000 ஒரு சில தொகுதி இவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் வந்தது. ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா பல தொகுதியில இந்த மாதிரி அதிகமான வாக்குகள் பெற்றதால் தான் ரொம்ப தைரியமா இருக்காங்க. இந்த முறை வந்து எவ்வளவுதான் குறைஞ்சாலும் நம்ம தோல்வி அடைய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது கூட பாத்தீங்கன்னா நம்ம செல்வரசு அப்படின்ற ஒரு அதிமுக சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி பிளஸ் வந்து தேசிய முற்போக்கு திராவிடம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் 8%, 35%. அதை நம்ம அடுத்த கார்டுல பார்க்கும்போது நம்ம பார்த்துக்க போறோம். இப்ப இந்த முறை யார் போட்டி போறாங்கன்னா கருணை ராஜா, யோகநாதன், விக்னேஷ் மற்றும் பாக்கியலட்சுமி போட்டியிடும் இந்த தொகுதி முசிறி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முறை வாக்களிப்பு எந்த பர்சன்ட் வாக்களிக்க போறாங்கன்னா திமுக 50 42% குறையும், அதிமுக 30 2% வாக்குகள் தான் குறையுது. ஆனா திமுக 8% வாக்குகள் குறையுது. 8 ஏன் அந்த மாதிரி ஏன் ஒரு சதவீதம் அவ்வளவு வாக்குகள் ஏன் அவ்வளவு குறையுது அப்படின்னா அதிமுகவை பிடிக்காததுல வந்து போடுறது வேற கட்சி கிடைக்கல. கட்சி கிடைக்கும் எல்லாமே திமுக சென்ற முறை போட்டு அதிகமா போட்டுறாங்க. அந்த இறங்கும் வாக்குகள் அதிமுக டைரக்டா போகாம நாம் தமிழருக்கும் தாவேக்காக்கும் மாறுது. இந்த தொகுதியை பொறுத்து நாம் தமிழருக்கு அதிகமாக 8 19% வாக்குகளும், தாவேக்காவுக்கு மற்றும் இதர கட்சியிலிருந்து 5% வாக்குகளும் பெறும். இந்த தொகுதியை முசிறி தொகுதியை வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் திமுக கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறும். அடுத்து துறையூர்ல பாத்தீங்கன்னா சென்ற முறை ஸ்டாலின் குமார் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வித்தியாசமோட 22,071 வாக்குகள் அதிமுகவை விட கிட்டத்தட்ட ஒரு 12% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அதிகமா இருந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கிட்டத்தட்ட 7%, மக்கள் நீதி மையம் 1.44% வாங்கிய இந்த துறையூர் தொகுதியில இந்த முறை திமுக இருந்தது காங்கிரஸுக்கு மாதிரி விச்சுலனின் பிரசாத், சரோஜா, சிவகுமார், கௌசல்யா சுரேஷ் போட்டியிடும் இந்த தொகுதியில காங்கிரஸ் போட்டிடுறதால அதுல பர்சன்டேஜ் ரொம்ப குறையுது. கிட்டத்தட்ட 10% வாக்குகள் குறையுது. இருந்தா கூட ஏன் அவ்வளவு தைரியமா காங்கிரஸ் உள்ள வருது அப்படின்னா இவங்களுடைய வாக்குகள் ஏற்கனவே குறைவா இருந்தது. அதுல இருந்து 1 2 கண்டிப்பா குறையனா விஜயனுடைய வருகை பிளஸ் வந்து நாமளோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி. அந்த இடத்துல திருச்சி எல்லாம் பயங்கரமா அவங்களோட வளர்ச்சி சென்ற முறை எவ்வளவு வாங்கியிருக்காங்க பாருங்க. வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கு அந்த இடத்துல. சோ 7 19% 6% தாவேக்கம் வாங்கியிருக்கும். இந்த தொகுதியில் வந்து இந்த முறையும் வந்து திமுக ஒரு 5% வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியுமே வந்து திமுக ஏதோ ஒரு காரணத்தினால வெற்றி. சென்ற முறையும் 10 தொகுதி கிட்டத்தட்ட அவங்க தான் வெற்றி பெறாங்க. இந்த முறையும் வந்து கிட்டத்தட்ட சற்றே குறைய அனைத்து தொகுதியிலும் வந்து திமுக வந்து சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசம்னா கூட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாக்கு வித்தியாசம் வந்து நிச்சயமாக இந்த திருச்சி மாவட்டத்தை நிச்சயமாக திமுக கைப்பற்றும்.